ஹலோ மக்களே, வெல்கம் டு ராஹத் குளோபல் டிரான்சாக்ஷன் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்கா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம போடும்போது கோல்டன் விசா பற்றி போடும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு 2 இயர்ஸ் தான் வந்து கிடைக்குன்னு சொல்லிக்கலாம் டிபெண்டன்ட்க்கு கோல்டன் விசாக்கு எப்படி பாசிபிள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அது ஒன்றுமே இல்லை சார். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் இப்போ நார்மலாக வந்து நம்ம கோல்டன் விசா எடுக்கிறதுக்கு நமக்கு 30,000 தானே சம்பளம் வேணும், 1 இயர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். இது வைட்டல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி தான் நமக்கு 10 வருஷம் நமக்கு விசா கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டிபெண்டன்ட்க்கு விசா அப்ளை பண்ணும்போதோ ரினியூவல் பண்ணும்போதோ, ரினியூவல்னு சொன்னாக்க எக்ஸிஸ்டிங் விசாவை அப்படியே கோல்டன் விசா மாற்றுறது தான் ரினியூவல் டிபெண்டன்ட்க்கு. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படி மாற்றும் போது இப்போது நம்ம இது சேம் டாக்குமெண்ட்டை திருப்பி அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம ஃபேமிலிக்கும் ரெனியூவல் பண்ணுறதுக்காகவோ இல்லை புது கோல்டன் விசா எடுக்கிறதுக்காகவோ அவங்களுக்கு 10 வருஷத்துக்காக நம்ம அந்த டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுடைய பழைய சேலரி 30,000 இல்லாமல் இருந்தாலோ, அந்த 1 இயர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் கம்மியான தொகை காட்டப்பட்டாலோ, உங்களுடைய சேலரியில் உங்கள் சேலரி டிமினைஸ் ஆயிருந்தாலோ உங்களுக்கு உங்கள் டிபெண்டனுக்கு 10 வருஷத்துக்கு விசா பண்ண முடியாது. அதாவது அக்கார்டிங் டு இமிகிரேஷன் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதுதான் அந்த மாதிரி என்ன போட்டிருக்கோம்னாக்கா 2 வருஷம் தான் கிடைக்குன்னு போட்டிருக்கோம். ஸோ கிடைக்காது, 10 வருஷம் கிடைக்காதுன்னா நார்மலாக அந்த உங்களுக்கு சேலரி டிமினைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா 30,000 கம்மி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஸ்டில் நீங்கள் கோல்டன் விசா வச்சுருந்தாலும் கூட உங்களுடைய டிபெண்டனுக்கு 2 வருஷம் விசா தான் கிடைக்கும், கோல்டன் விசா கிடைக்காது. இதை தான் அந்த லாஸ்ட் வீட்டில் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். கூடுதல் அதிகமான தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.